ஓகேங்களா. ஸோ இங்கே பியர் ட்ராப் ஓகேங்களா. பியர் ட்ராப் வந்ததுனால மார்க்கெட் என்ன ஆக போகுது, அப்சைட் போக போகுது. ஸோ இப்போ மெயினாக நம்மளுக்கு இங்கே பியர் ட்ராப் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே சிஇ ட்ரிகர் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்றதை நம்ம இண்டிகேஷன் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்சைடு வந்து போகுது ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் ஜோன் நீங்கள் வரைய தேவையில்லை. அது மாதிரி இது மேஜரான சப்போர்ட் லெவலான்றதை பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக இது வந்து ஒரு மேஜரான டச் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கான்றதையும் நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் பார்க்க தேவையில்லை. ஒன்ஸ் அந்த சிஇ ட்ரிகர் வருது அப்படின்னா உங்கள் மூளை என்ன பண்ணுன்னா ஒரு கண்டிஷன் வரையும் ஓகேங்களா. கண்டிஷன் வரைஞ்சி ஒன்ஸ் அது பிரேக் ஆன உடனே டேரெக்டாக போய் எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கே உங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான வேலையே இங்கே கிடையாது ஓகேங்களா. ஆனால் உங்கள் டைமை சேவ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி உங்களோட ட்ரேட் எடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்திருக்கோம். மார்க்கெட்டோட டேரெக்ஷனை சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து எங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறோம். இது 4 தான் மெயினான ட்ராபேக் ஃபார் ஆல் த ட்ரேடர் அரௌண்ட் த வேர்ல்டு ஓகேங்களா. நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு ட்ரேடர் எடுத்துட்டாலுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற ட்ராபேக் அப்படின்னா இந்த 4 விஷயந்தான். மார்க்கெட் டேரெக்ஷன் தெரியாமல் லாஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது தெரியாமல் லாஸ் பண்ணுவாங்க. எமோஷ்னல் ட்ரேட்னால லாஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணுன்றதை தெரியாமல் லாஸ் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயத்தையும் நம்ம ரூல்ஸ்குள்ளே கொண்டு வந்து எடுக்கிறதுனால நீங்கள் எமோஷ்னல் ட்ரேடிங் வந்து இங்கே சுத்தமாக இதாகாது, இம்ப்ளிமெண்ட் ஆகாது ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பியர் ட்ராப் இண்டிகேட் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து அப்சைட் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்ஷன் வருதா. ஸோ இந்த டேரெக்ஷனில் பை கால் ஆப்ஷன் அப்புறம் பை புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். ஏன் டேரெக்டாக பைன்னு சொல்லலாம் இல்லை செல்லுன்னு சொல்லலாம் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர் வந்து ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம இண்டிகேஷன் வந்து அப்படி வச்சுருக்கோம். நீங்கள் எய்தர் சப்போஸ் பை கால் ஆப்ஷன் வருதுன்னா நீங்கள் ஈக்விட்டியில் கூட போயிட்டு ஒரு ஸ்டாக்கை கூட வாங்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் கூட போய் ஒரு பொசிஷனை பை பண்ணலாம். இல்லை பை புட் ஆப்ஷன் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் போய் ஒரு பொசிஷனை செல் பண்ணுங்கள். இல்லை ஈக்விட்டியில் போய் ஒரு பொசிஷனை வந்து செல் பண்ணுங்கள் ஓகேங்களா. எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் இண்டிகேஷன் வைஸ் அதோட டேரெக்ஷனை அதை டினோட் பண்ணும். அதேமாதிரி சம் கேஸ் உங்களுக்கு சேம் அப்சைட் டேரெக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷன் அப்படின்னு வந்தால் அதை வந்து நம்ம ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி சேம் டவுன் சைட் டேரெக்ஷனில் ஒரு கால் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா பை பிஇ ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் சேம் என்ட்ரி அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸலில் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சீட் ஷீட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன என்ட்ரி நம்ம எடுக்க போகிறோம் மார்க்கெட்டில் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராகவே தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு இது என்ன சினாரியோ அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சீட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 12 சினாரியோ இருக்கும் ஓகேங்களா. புல்லிஷுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 சினாரியோ, அதேமாதிரி பீரிஷுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 சினாரியோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த புல்லிஷில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 சினாரியோ இருக்குங்களா, 1 and 2, இதை வந்து வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி பீரிஷில் 1 and 2 அப்படி அதை வந்து நம்ம வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி 3 and 4 வந்து நம்ம ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சேம் அதேமாரி பீரிஷில் 3 and 4 வந்து நம்ம ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி 5 and 6 வந்து சேம் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சேம் அதேமாதிரி பீரிஷில் 5 and 6 வந்து நம்ம சேம் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த சீட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ட்ரெண்ட் ப்ரெடிக்டர், இன்னொன்று வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஓகேங்களா. ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் அப்படின்னா எதுக்கு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட டேரெக்ஷன் வந்து இப்போ கரண்ட்டாக என்னவா இருக்குன்றதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். கூடவே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தது தான். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 2 வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போகுது அப்படின்னா அதோட ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் போகுது அப்படின்னா அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதோட கேரக்டரிஸ்டிக்கே மாற்றி ஒரு புல்லிஷ்லேருந்து ஒரு பியரிஷ்க்கு மாறப்போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷனை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதை 2ஆக பிரிக்கிறோம். க்ரீன் கலர் மீன்ஸ் புல்லிஷுக்கு ஒரு பிஓஎஸும், அதேமாதிரி புல்லிஷுக்கு ஒரு சாக்கும், பீரிஷுக்கும் ஒரு பிஓஎஸ், பியரிச்சுக்கும் ஒரு சாக்குன்றதை நம்ம கலர் டினோட் பண்ணி நம்ம பிரிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ சினாரியோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அந்த சிக்னல் வந்தோடனே என் மைண்டு வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இது வந்து சினாரியோ 1. அப்போ இந்த சினாரியோ 1னா நான் என்ன டைப் ஆஃப் என்ட்ரி வந்து நான் எடுக்கணும் அப்படின்றத இங்கே காலத்தில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேக் பை சிஇ ஆன் சேம் கேண்டில் ஆஃப்டர் 1 minute பஃபர் டைம் ஓகேங்களா.
அதேமாதிரி டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டார்கெட் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு டாட் க்ரீன் கலர் டாட் மாதிரி மென்ஷன் ஆகும். ஸோ அந்த க்ரீன் கலர் டாட் வரைக்கும் நான் அந்த டார்கெட் வந்து நான் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னென்னா ஸ்பாட் பேஸ்டு டார்கெட். ஸ்பாட்னா அந்த சார்ட்டில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் அந்த பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அதேமாரி ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் ரூல் பேஸ்டு ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம அந்த டேபிள் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பிட்காயின், எத்திரியம் இதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து 1:2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். அதேமாதிரி ஒரு $10 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா அதேமாதிரி உங்களுக்கு $20 வந்து ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 1:2 மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. சினாரியோ இந்த சீட் ஷீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு அது என்ன சினாரியோன்றதை கிளியராக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ ரெஜிஸ்டர் ஒன்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, லைவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, பேக் டெஸ்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. அது கூடவே அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் ப்ரிடிக்டர் அந்த டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று மேலே இண்டிகேட் ஆகும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒன்று காட்டும், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனை அடிஷ்னலாக ஒன்று பார்த்துக்கணும். ரைசிங்கில் இருக்கா, இல்லை ஃபாலிங்கில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் இருக்கான்றதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும், ஓகேங்களா, ஒரு சிக்னல் வரப்போ. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மொமெண்டம் சிக்னலுக்கு. மொமெண்டம் மீன்ஸ் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுற சிக்னலுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ETH எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ETH மீன்ஸ் எத்தீரியம் USD, ஓகேங்களா. எத்தீரியம் USD டாலர்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் ETH USDன்னு அடிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கிரிப்டோன்னு ஒரு செஷன் இருக்கும். இந்த கிரிப்டோ செஷனில் போயிட்டு ETH USD அடிச்சிங்கன்னா வரும். ஸோ இந்த 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ரோக்கர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பிட் ஸ்டாம்ப் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 2 விதமான டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். எய்தர் 15 மினிட்ஸ் இல்லை நீங்கள் 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ்ன்றதை நம்ம பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு சார்ட்டை விசிபிள் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ அதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீனையே 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் 15 மினிட்ஸும் செகண்ட் ஸ்க்ரீனில் 30 மினிட்ஸும் வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட்டோட டேரெக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகுதான்றது உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பை கால் ஆப்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து அப்சைட் போக போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். மார்க்கெட் வந்து அப்சைட் டேரெக்ஷனில் தான் ட்ராவல் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். உங்களுக்கு கரெக்டாக 7:15 IST டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்திருக்கு. உங்களோட என்ட்ரி எப்போ எடுத்துருக்கணும், 1 நிமிஷம் கழித்து என்ட்ரி வந்து எடுத்துருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ட்ரி எடுக்க முடியாதுலாம் கிடையாது, ஏன்னா 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் கேப் இருக்குது. நீங்கள் இதில் வந்து அலர்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே அலர்ட் மாதிரி நீங்கள் இங்கே மேலே இங்கே அலர்ட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இல்லை Alt Aன்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டிகேட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கால் ஆப்ஷன், பை கால் ஆப்ஷன், ஓகேங்களா. சேம் as சார்ட் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எந்த சிக்னல் வந்தாலும் எனக்கு இண்டிகேட் பண்ணுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து மெசேஜ் மாதிரியோ இல்லை உங்களுக்கு மெயிலில் ஏதோ நோட்டிஃபிகேஷனோ உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ 7:15 வந்திருக்கு. ஸோ 7:16 நான் என்ன எடுத்திருப்பேன், பை கால் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். அப்படி இல்லைனா நீ டேரெக்டாக போயிட்டு ஒரு பை பொசிஷன் வந்து நான் வாங்கியிருப்பேன். எதுலனா எத்திரியம் USDயில். ஸோ என்னோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2828, ஓகேங்களா. தட் மீன்ஸ் இதில் மென்ஷன் ஆகிருக்கிற டார்கெட் வந்து நம்ம கிளியராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் மென்ஷன் ஆகிருக்கிற டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2828. கரெக்டாக இதோட டார்கெட் வந்து 8 மணிக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. நம்ம 7:16 ஒரு என்ட்ரி இன்னைக்கு காலையில் போட்டிருந்தோம் அப்படின்னா 8 மணிக்கு அந்த டார்கெட் வந்து கரெக்டாக ஹிட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுக்கணும். இது வந்து வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து என்ன என்ட்ரின்னு சொல்லுவோம், வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வேலிட் என்ட்ரியில் நான் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி போட போகிறீங்க, ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸோ இல்லை $10 எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டு வேலிட் என்ட்ரி அப்படின்னு ஒரு
கான்செப்ட் வருதுன்னா நீங்கள் அந்த ட்ரெண்டை வந்து ரைட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அந்த மார்க்கெட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அப்சைட் டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 7:16க்கு இன்றைக்கி இடிஹெச்சில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க, தட் புல்லிஷ் என்ட்ரி வந்து போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த கேண்டிலில் 9:45 கேண்டிலில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். தட் மீன்ஸ் ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, தட் மீன்ஸ் புல் ட்ராப் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையணும், இல்லை இங்கே வந்து மேஜரான சப்போர்ட் இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது. இங்கே உங்களோட டைமை வந்து 0 ஆக்கியாச்சு. நீங்கள் எந்த சார்ட்டை வேர்ல்டில் எந்த சார்ட்டை வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சார்ட்டில் நம்ம டூல் வந்து ஒர்க் ஆகும். அது சொல்கிற ரூல்ஸ் படி மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PE ட்ரிகர் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன், புல் ட்ராப். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போகாது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2827 அப்படின்ற வேல்யூ வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி நான் எடுக்கிறது அப்படின்றத நான் அப்கமிங் செஷனில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டவுனில் தான் போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BOH சாக் ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன எடுப்போம், இங்கே வந்து புட் எடுத்திருப்போம். புட் எடுத்துகிட்டு எனக்கு இது வரைக்கும் டார்கெட், பட் இந்த சினாரியோ படி எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. எனக்கு மேக்ஸிமம் இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா 1 மினிட் கழித்து நம்ம காலோட பொசிஷன் எடுக்கணும். இதை தான் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் நான் மெயினாக சொன்னது. இது பார்க்க வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். என்னடா இவர் கால் எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் அடித்தா புட் எடுக்க சொல்கிறாரு, புட் அடித்தா கால் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இதோட பின்னாடி இருக்கிற டீப் டைவ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்த லாஸை வந்து செகண்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். பட் இது எமோஷ்னலாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். உங்கள் ஹியூமன் வந்து சொல்லும். இதுவே இந்த சிஸ்டம் நான் இந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் 1 ஹவர் கழித்து ஒரு ட்ரேட் போடுவீங்க, 2 ஹவர்ஸ் கழித்து ஒரு ட்ரேட் போடுவீங்க. பட் ஒரு 4th ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது 100% சொல்ல முடியாது. பட் இப்போ நான் சொல்கிற லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு இனிஷியல் ட்ரேடில் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து நீங்கள் 100% ரெக்கவர் பண்ணலாம். வேணும்னா நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புட் சிக்னல் வருது, நான் எடுத்திருக்கேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு இந்த கேண்டலில். தட் மீன்ஸ் ஒரு 130க்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு. 131க்கு போயிட்டு நான் என்ன எடுக்கணும்னா கால் சைடு என்ட்ரி, தட் மீன்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் மினிமல் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இந்த பொசிஷன் வந்து கட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. இஃப் இன் கேஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 1 மினிட் பஃபர் டைம், நிறைய பேர் என்ன எடுப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ட்ரிக்காக அதர் செட்டப்ஸ் எதுனா வருதா, அதர் என்ட்ரி வருதான்றது ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ கழித்து தான் நம்ம எடுப்போம். ஆனால் இங்கே நீங்கள் 1 மினிட் கழித்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுனால நீங்கள் 100% இனிஷியல் ட்ரேடில் நீங்கள் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். 1 இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இந்த சினாரியோ 1 படி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? அதேமாரி இப்போ பை பின்ற ஒரு இண்டிகேஷன் காட்டினல, அது வந்து பியரிஷுக்கான ஒரு சினாரியோ 1. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சினாரியோவுக்கும் இன்னொரு அடிஷ்னலாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு சிக்னல் வருது, ஓகேங்களா, தட் மீன்ஸ் 1 o'clock இல்லை எந்த டைமில் வேணால் வரட்டும், அந்த சிக்னல் வருது அப்படின்னா அந்த டைமில் உங்கள் ப்ரொஜெக்ஷனையும் பார்க்கணும். ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் வர என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈவன் தோ அது புட் இல்லை கால் எது வேணால் கொடுக்கலாம், பட் அந்த டைமில் வர என்ட்ரி வந்து 100% அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்லேயே ட்ராவல் ஆக போகுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து கொடுக்கல. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? சேம் டைம் நீங்கள் சப்போஸ் ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்லேயே இருக்குது,
பேஸ் ஷிஃப்ட் வந்து நியூட்ரல். ஸோ இங்கே கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த கமெண்ட்ரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ரி வந்து ஒரு நியூட்ரல் இல்லை உங்களுக்கு டெட் ஜோன் அப்படின்லாம் காட்டுதுன்னா, நீங்கள் சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் வேலிட் என்ட்ரி எதுனா ஒன்று எடுத்திருந்தாலும் நீங்கள் மினிமல் ப்ராஃபிட்லேயோ இல்லை மினிமல் லாஸ்லேயோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டலைன்னா பரவாயில்ல, ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலுமே அந்த அளவுக்கு அது வந்து மூவ்மெண்ட் கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சினாரியோ 1 ஃபார் புல்லிஷ் அண்ட் பீரிஷ் வந்து நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when buy CE signal is formed above the dark green line, at same time we need to check green BOS or green color chalk வந்து formed on the signal candle or previous candle. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் 7:15 உங்களுக்கு பை கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு என்ட்ரி வருது. ஸோ ப்ரீவியஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓஎஸ் இல்லை சாக் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து இங்கே காட்டியிருக்காங்க. ஓகே, சிக்னல் கொடுத்த கேண்டலும் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க கேண்டலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிக்னல் கொடுத்த கேண்டலில் பை கால் ஆப்ஷன் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன், ப்ரீவியஸ் கேண்டலில் உங்களுக்கு பிஓஎஸ் சாக் ரெண்டுமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ன என்ட்ரி போயிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பை கால் ஆப்ஷன் அப்படின்றதுக்கான ஒரு என்ட்ரி போயிருக்கணும். இல்லை ஃபியூச்சர் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் இது ஈக்விட்டி செக்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈக்விட்டியில் ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு பொசிஷனையோ நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் 1 மினிட் கழிச்சு நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து எடுத்துருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலில் பிஓஐ சாக் வந்திருக்கா பாருங்கள், இல்லை சிக்னல் கேண்டிலே வந்திருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு சிக்னல் கேண்டிலையும் பின்னாடி வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. தட் மீன்ஸ் பிஓஐ சாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து புல்லிஷுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த இண்டிகேஷனை கன்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் என்ட்ரி அப்படின்றத இங்கே என்ட்ரி டைப் டி காலத்தில் பார்க்குறீங்க, வேலிட் என்ட்ரி. அதேமாதிரி பை சிஇ ஆன் சேம் கேண்டில் ஆஃப்டர் 1 மினிட் பஃபர் டைம், 1 நிமிஷம் பஃபர் டைம் கழிச்சு நம்ம இந்த என்ட்ரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பேஸ்டு டார்கெட், அந்த க்ரீன் கலர் டாட் வரைக்கும் அந்த பொசிஷனை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு டவுட் வரும். ஸோ இன்பிட்வீன் வேறு எதுனா சிக்னல்ஸ் வந்து வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்பிட்வீன் வேறு சிக்னல்ஸ் வந்தாலும் அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை அன்டில் உங்கள் எஸ்எல் ஹிட் ஆகாத வரைக்கும். உங்கள் எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம ரூல்ஸ் படி என்ன சொல்லியிருக்கோமோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே சினாரியோ இங்கே பார்த்தீங்கன்னா பை பிஇ அப்படின்னு கொடுத்துருக்கு. டார்க் ரெட் லைனுக்கு கீழே ப்ரீவியஸ் கேண்டிலில் பிஓஐ சாக் ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்கே நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னா 1 மணிக்கு எனக்கு வந்திருக்கு. அப்போ 1:1க்கு தட் மீன்ஸ் 13:01க்கு நான் என்ன பொசிஷன் எடுத்திருப்பேன் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். பட் எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும். எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன போகிறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போகிறேன். தட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கால் சைடுக்கான ஒரு என்ட்ரி வந்து நான் இங்கே போட்டிருந்தா இந்நேரம் நான் ஒரு மினிமல் ப்ராஃபிட்டில் வந்து இருந்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்கள் இங்கே இந்த சீட் ஷீட்டில் போயிட்டு சினாரியோ 1ல் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். when buy PE signal is formed below the dark red line, அதே டைம் உங்களுக்கு ரெட் BOS இல்லை ஆரஞ்சு கலர் சாக் வந்து ப்ரீவியஸ் கேண்டல்லையோ இல்லை சிக்னல் கொடுத்த கேண்டல்லையோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நான் வந்து பை பிஇ அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து நான் இங்கே வந்து மானிட்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்பாட் பேஸ்டு டார்கெட். அதேமாதிரி உங்களுக்கு ரூல் பேஸ்டு எஸ்எல், ரூல் பேஸ்டு நம்ம என்ன எஸ்எல் சொல்கிறோமோ ஸோ அந்த எஸ்எல்லை வந்து நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, கூடவே ப்ரொஜெக்ஷனும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். புட் ஆப்ஷன் வரப்போ ஃபாலிங்னு இருக்கா பாருங்கள். அதேமாதிரி கால் ஆப்ஷன் வரப்போ ரைசிங் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை 100% கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு அனலிசிஸும் பண்ண போகிறது தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அந்த சிக்னல் வந்தோடனே நீங்கள் அந்த இடத்துல எதர் கால் ஆர் புட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல எடுக்கிறீங்க. ஓகே.